ஒரு நாளைக்கு இந்த தசரதர் வரா சபைக்கு. சபைக்கு வரும்பொழுது அவர் ரொம்ப சில பேர் ஜோக்காகவே பேசுவா, சில பேர் ஜோக்கை பேசணும் அது சீரியஸ் ஆகிடும். ஜோக்காக பேசுகிறதுக்குன்னு சில பேருக்கு அந்த பேச்சிலேயே தானாக வரும். அது மாதிரி உள்ளவரான் யார் தசரதர். அவர் பேசும்போதே அவர் ஜாலியாக தான் பேசுவார். அவர் சொன்னார், நான் இன்றைக்கி அரண்மனைக்கு வரும்பொழுது நான் கண்ணாடியை பார்த்தேன், என் தலையில் கொஞ்சம் வெள்ளையாக முடியுது தான். எப்போ 60,000 வருஷத்துக்கு அவள் தான் தலை நினச்சிருக்கான். இப்போ என்னடா நான் 16 வயசுக்கே தலை நினைக்கிறது பசங்களுக்கு. 60 வயசுக்கு தலை நினச்சா பரவாயில்ல, ஏன்னா அந்தளவுக்கு பிரம்மச்சரியம் ஒன்றும் இல்லை இந்த காலத்தில். அதனால் தலை நினச்சிக்கிறத பார்த்தா அதுக்கு என்ன காரணம் யோசித்தேன். இப்போ தான் புரிஞ்சுது. பாண்டரஸ்யாதபத்ரஸ்ய சாயாயாம் ஜரிதம் மயா இதம் சரீரம் கிருஷ்ணஸ்ய லோகஸ்ய சரதாகிதம். ஏன் தலை நிறச்சிருக்குன்னு பார்த்தேன். தலை நிறச்சி வெள்ளி முடிங்கிறார். எனக்கு வெள்ளியாக முடி வந்திருக்கேன், என்னடான்னு பார்த்தேன். அதுக்கு எப்போ காரணம்னு புரிஞ்சுட்டேன். மேலே வெண்கொற்ற கொடை, அந்த வெள்ளை கொடைக்கு கீழே உட்காந்துனே இருக்கிறதுனால அதனுடைய நிழல் பட்டு பட்டு எனக்கு தலை வெள்ளையாயிடுச்சு நினைக்கிறேன், வெள்ளைய ஆரம்பிக்கிறது நினைக்கிறேன். இனிமேல் இங்கே இருந்தால் பாக்கி முடியலாம் வெள்ளையாயிடும். அதுக்காக நான் வேறு ஐடியா பண்ணுறதா இருக்கேன். இந்த கொடையிலேருந்து நான் மாறிண்டு என் பையனை இந்த கொடைக்கு கீழே உட்காத்தி வைக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி அழகாக சொல்கிறார் பாருங்க. இங்கித யஜ்ஞாஸ்து கோசலாக. அவர் என்ன சொல்ல வராங்கிறத அவள் புரிஞ்சுட்டா. நான் நகர்ந்துட்டு எனக்கு பதில் இந்த இடத்துல ராமரை யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணுறதா இருக்கேன், இந்த வெண்கொற்ற கொடைக்கிற ராமரை உட்காத்தி வைக்கிறேன்னு சொன்னோடனே எல்லாம் கை தட்டினார்கள். இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவதாரணம். சந்தோஷம் எங்களுக்கு. உடனே இப்போ ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணுங்கோ, ராமரை யானை மேலே வரதை பார்க்கணுன்னு இவ கத்துறதை பார்த்தா தசரதரை பார்த்தா. நீங்கள் கத்துறதை பார்த்தா எப்படா தசரதன் கீழே இறங்குவான் வாயால் சொல்லலை தவிர தசரதன் டவுன் டவுன் அப்படின்னு கத்தலையே தவிர நீங்கள் கத்துறதை பார்த்தா நான் எப்படா இறங்குவேன்னு எதிர்பார்க்குறீங்களோ, நான் சரியாக அரசாட்சி பண்ணலையான்னு கேட்டான். இல்லை நீங்கள் நன்னா தான் பண்ணுறேன், இருந்தாலும் எங்களுக்கு என்னமோ ராமர் பட்டாபிஷேகம் ஆகி இந்த யானை மேலே வரதை பார்க்கணுன்னு ஆசை. அதுதான் எங்களுக்கு. நீங்கள் இறங்குறது முக்கியம் இல்லை, ராமர் யானை மேலே ஏறணும், நீங்களும் பக்கத்தில் இருந்து பார்க்கணும் அப்படி சொன்னோன்னே. அப்படின்னா ராமர்கிட்ட உங்களுக்கு அவ்வளோ பிரியம் என்று கேட்க, ராமர் பற்றி உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும். என்ன எங்களோட தான் ஜாஸ்தி பழகிட்டுருக்கார். உங்கள்கிட்ட அந்த டைத்துக்கு வந்து காமெடி சாங்கில் அபிவாதி சொல்லிட்டு போகிறாரு தவிர ஜாஸ்தி எங்களோட பழகிறது முழுக்க எங்களோட தான் ராமர், உங்களுக்கு தெரியாது அப்படின்னு அங்கே அரண்மனை வேலைக்காரன் சொல்கிறான். இக்ஷ்வாகுப்யோபி சர்வேப்யோ ஹ்யதிரிக்தோ விஷம்பதே. அந்த அரண்மனையில் ஒரு வேலைக்காரன், ரொம்ப வயசான வேலைக்காரன், ரொம்ப நாளாக இருக்கான். அவனுடைய பேரனுக்கோ யாருக்கோ கல்யாணம், பேரனுக்கோ பேத்திக்கோ. அந்த கல்யாண பத்திரிக்கையை ராமர்கிட்ட கொடுக்கணும். ராமர் வரணும்னு அவசியம் இல்லை, ராமர் கையில் அந்த பத்திரிக்கை அவர் கையால் தொட்டா போதும் அப்படின்னு நினச்சிட்டு பத்திரிக்கை வச்சுட்டு இருக்கான். டெய்லி ராமர் வரும்போது ராமரை பார்த்துட்டு இருக்கான பத்திரிக்கை கொடுக்க மாந்துடுறான். ராமரே பார்த்தார், ஒரு வாரமாக இடுப்பில் வச்சுட்டு இருக்கானே மஞ்சள் கலர் பத்திரிக்கைன்னு. என்னப்பான்னு கேட்டான். ஆமாம் உங்களுக்காக தான் வச்சுருக்கேன், ஒரு வாரமாகறான். என்ன விஷயம்? இந்த கல்யாணம் எங்கள் பேத்திக்கு என்னைக்கு வாங்கிட்டு வந்து லக்ஷ்மணா வாங்கிட்டு வந்தார். பத்திரிக்கை வாங்கினார் ராமர், லக்ஷ்மண்கிட்ட கொடுத்தார். டெய்லி ப்ரோக்ராம் என்னென்னு லக்ஷ்மண்கிட்ட தான் கேட்பான். லக்ஷ்மணன் தான் ராமருடைய பிஏ, பர்சனல் அசிஸ்டண்ட். அன்னைக்கு டெய்லி ப்ரோக்ராம்லாம் மட்டும் தான். இன்றைக்கி என்னன்னு பார்த்தா அதே நாளைக்கு மந்திரி புத்திரனுக்கும் கல்யாணம், மந்திரி பையனுக்கும் கல்யாணம், நம்ம அரண்மனை வேலைக்கார பையனுக்கும் கல்யாணம். அப்படியா? முகூர்த்தம் எப்போ பாரு. மந்திரி புத்திரன் கல்யாணம் 8லேருந்து 9, இது 2 தான். இது வந்து 10லேருந்து 11 உடனே ரெண்டு கல்யாணத்துக்கு வேண்டிய சன்மானங்கள்லாம் எடுத்துக்கோன்னா கரெக்டாக நேரம். மந்திரி புத்திரன் கல்யாணம்னா அந்த முகூர்த்த டைம் ராமருக்கு தெரியும். அவர் அந்த டயத்துக்கு போனார். உடனே மந்திரி புத்திரனுக்கு செகண்ட் பண்ணி அரண்மனை மரியாதையெல்லாம் பண்ணினார். அவன் பதிலுக்கு ராஜ மரியாதை அவா பண்ணதான் பண்ணினான். ஒரு 10 நிமிஷம் இருந்து கல்யாணத்தில் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் மட்டும் விசாரிச்சுட்டு வந்துட்டான். உடனே லக்ஷ்மணன் சொன்னால் மந்திரி புத்திரன் கல்யாணம் வேறு வழியில் போய் தான் ஆகணும், இது எங்கேயோ கிராமத்தில் நடக்கிறது, அங்கே போகணுன்னு அவசியம் இல்லைன்னு லக்ஷ்மணா வண்டியை அரண்மனை பக்கமாக ஓட்ட. லக்ஷ்மணா நான் அரண்மனை பக்கம் போக சொல்லவே இல்லையே, நீயே பிளான் பண்ணாத. நான் அந்த நம்ம வேலைக்காரன் பேத்தி கல்யாணம் சொன்னாலே அங்கே கிராமத்துக்கு வண்டியை ஓட்டு, அது எங்கே தள்ளி இருக்குது. லக்ஷ்மணன் வண்டியை தேரை கொண்டு போனால் அந்த சின்ன குடிசை, ராமர் ரொம்ப டாலாக இருக்காரா, அந்த குடிசுக்குள்ளே உள்ளுக்குள்ளே நுழைஞ்சி போனால் அங்கே 2 வாகனம் கட்டி யாரோ அங்கே ஒரு பாதியர் அக்னிமியில் யாரோ ஒருத்தர் புரோகிதம் பண்ணிக்க வந்திருக்கார். சர்வசாஸ்திர பாருங்க, ராமர் வந்ததை பார்த்தோன்னே அவருக்கே மந்திரம் ஓடலை.
மாற்றி மாற்றி சொல்லியிருக்காரு. அவர் வந்து என்ன பண்ணுறா என்ன சொல்கிறதுல இப்படி மாற்றி மாற்றி சொல்கிறார். ஏன்னா ரொம்ப இந்த வாத்தியாருக்கெலாம் ரொம்ப அபியாசம் இருந்தால் தான் அந்த கூட்டத்துக்கு நடுவில் பண்ணி வைக்கிறது ரொம்ப சிரமம். அதுக்கு வந்து வேத பாராயணத்துக்கு இந்த பாடசாலையில் சின்ன வயசில் அனுப்புவாள். அதில் என்ன சௌகரியம்னா, இங்கே ருக்வேதம் நடக்கும்போது அங்கே எதிர்வேதம் நடந்துட்டு இருக்கும், அங்கே சாமி இருக்கா அவ கத்துவா, அதுக்கு நடுவில் நம்ம மறக்காமல் சொல்லணும். இதே ஒரே வேதத்தையே இன்னொருத்தன் பக்கத்தில் ரெண்டாக பிரச்சனை சொன்னா வச்சுங்க, அது ஒன்று இது ஒன்றும் குழப்பாமல் அந்த தாரணையோட சொல்லணும். அப்படிலாம் அபியாசம் இருந்தால் தான் இடைஞ்சல் இல்லாமல் பண்ண முடியும். இல்லாட்ட மறந்துடும், மாறி வந்துடும். ஏன்னா திருப்பி பல மந்திரங்களை மாற்றி மாற்றி சொல்லிட்டு தான் வாத்தியார். இந்த கல்யாணம் பண்ணுற டயத்தில் கன்யாகனக சம்பந்தம் அப்படி சொல்லிட்டு பூமோ தத்தேன பிண்டேன்னு மூணாவது வேற ஒன்று வரக்கூடாது. அது வந்து இந்த புதுசாக வந்த அவர் இருக்கார், அவருக்கு ஒன்று ராமரை பார்த்தோன்னே மந்திரமே இல்லை, மாறி மாறி சொல்லிட்டு இருக்கார். இங்கே ராமரே இருந்து எல்லாம் சொல்லிக் கொடு, எல்லா சம்பிரதாயம் ராமருக்கு தெரியும். எல்லாம் அந்த கல்யாணம் முழுக்க இருந்து 1 மணி நேரம் இருந்து அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனார். அந்த வேலைக்காரன் சொல்கிறார், இந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் நான் பத்திரிக்கை கொடுத்துருக்கேன், உங்கள் அஜ மகாராஜா ரகு மகாராஜா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் கூட எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு இது வரையும் வந்ததில்லை. ராமர் வந்திருக்கா விசாரித்தேன். அன்னைக்கு ஒரு கல்யாணம் தான் இருந்திருக்கும் எங்கள் வீட்டு கல்யாணம். ஆனால் அன்றைக்கி மந்திரி வீட்டு கல்யாணம் இருந்தால் கூட மந்திரி வீட்டு கல்யாணத்துக்கு 10 நிமிஷம் போன ராமர் எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு 1 ஹவர் இருந்துட்டு போனார். இது மாதிரி வேறு எந்த ராஜாவும் கிடையாது. இக்ஷ்வாகுப்யோபி சர்வேப்யா அத்யதிரிக்தோ விஷாம்பதே சொன்னோடனே தசரதர் கண்ணீர் விட்டான். ஆஹா, ஏன்னா தோக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம், யார்கிட்டையுமே ஜெயிக்கணும். தோக்கிறதா இருந்தால் பையன்கிட்ட தோக்கணுமா. சர்வத்திர ஜெயமன்விச்சே புத்திராதிச்சே பராஜயம். அதனால் யார்கிட்டையே தோக்கணும். தோத்தா பையன்கிட்ட தோக்கணுமா. அப்பாவோட பையன் நன்னா பையன் பஞ்சாயத்து சொல்கிறான், அப்பாவோட பையன் நன்னா பாட்டு பாடுறான் அப்படின்னு சொன்னால் அப்பாவுக்கு சுந்தரம் ஆஹா ஒழுங்காக இருக்கான். அது மாதிரி என்னை விட அவன் நன்னா அரசாட்சி பண்ணி எல்லாரையும் கவனிச்சிக்கிறான்னு ஒன்னே சர்வான் தேவான் நமஸ்தி ராமஸ்தியார்த்தேங்கிறார். அயோத்தியா காண்டத்தில் அந்த அயோத்தியில் நிறைய கோவில் இருக்கே. பெருமாள் கோவில் இருக்குது, சிவன் கோவில் இருக்குது, அப்புறம் எல்லப்பிடாரி கோவில் இருக்குது, அப்புறம் கருப்பண்ணசாமி கோவில் இருக்குது, முனியாண்டி கோவில் இருக்குது, ஐயனார் கோவில். எல்லா கோவில்லையும் இந்த பட்டாச்சாரியா சிவாச்சாரியா பூசாரி அவெல்லாம் இருக்காலும் அவள் யாருக்குமே தனியாக என்ன நட்சத்திரம் பேர் கோத்திரம்லாம் கேட்குறதே இல்லையா. எல்லோரும் ஒன்று தான் சொல்லலாம். புனர்வசு நட்சத்திரே கடகராசோ ஜாதசிய ராமச்சந்திர சர்மனஹா இவா சௌக்கியமாக இருக்குன்னு, ராமர் சௌக்கியமாக இருக்குன்னு அர்ச்சனை பண்ணுவோன்னு சொல்கிறதுனால யார் வெத்தலை பார்க்க தேங்காய் பழம் வாங்கிட்டு வந்தாலும் தனியாக அவளுக்கு கோத்திரம் பேர் நட்சத்திரம் கேட்குறதே இல்லை. ஆரம்பிக்கவனே அவளே யாராவது வந்தவனே புனர்வசு நட்சத்திரே கடகராசோ ஜாதசியன்னு அந்த பட்டாச்சாரியரே ஆரம்பிச்சுடுறான். ஏன்னா சர்வான் தேவான் நமஸ்தே, எல்லாரும் ராமர் சௌக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறான். ஏன்னா அவர் ஒருத்தர் சௌக்கியமாக தான் நம்ம எல்லாரையும் வாழ வைப்பா. தம் தேவதேவோபமமாத்மகந்தே சர்வஸ்ய லோகஸ்ய ஹிதே நிவிஷ்டம் ஹிதாய நகா க்ஷிப்ரமுதார துஷ்டம் முதாபிஷேக்தும் வரதா துவமர்கசி. இதை கேட்டு தசரதர் சந்தோஷப்பட்டு உடனே ராமரை அழிச்சின்னு வர சொல்ல, உடனே ராமர் சுமந்திரவே ராமரை கூப்பிட்டார். அப்பா உங்களை ஸ்மரிக்கிறார் என்று சொல்ல உடனே ராமர் தேரில் ஏறி வரா. ராமர் தேரில் வரதா அழகாக வர்ணிக்கிறார். கந்தர்வராஜ பிரதிமம் லோகே விக்யாத பௌருஷம் தீர்கபாகும் ஆசத்வம் மத்தமாதங்ககாமினம் சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரியதர்சனம் ரூபௌதாரிய குணே பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினம்